Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIRF. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55ஐ கடந்துள்ளது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன் வணக்கம். கேரள மாநிலத்தில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. கேரள மாநிலம் வயநாட்டில் நேற்று நள்ளிரவு கொட்டி தீர்த்த கனமழையினால் பார்த்தமேனால் ஒரு பெரிய உயிர் சேதம் மட்டுமல்லாது பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வயநாடு பகுதியானது ஒரு கேரளாவின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் தேயிலை தோட்டம் உள்ளிட்ட வணிகமும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்று மாலையிலிருந்து இரவு வரை பெய்த கனமழையினால் பார்த்தோமேனால் மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை அந்த பகுதிகளில் 57 பேர் பார்த்தோமேனால் தற்பொழுது வரை உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலர் மீட்கக்கூடிய அந்த பணிகளானது தற்பொழுது பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அட்டமலையிலிருந்து அந்த முண்டக்கை செல்லக்கூடிய அந்த பாலம் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் பேரிடர் மீட்பு படையினர் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் செல்வதற்கு வழி இல்லாத சூழ்நிலையில் தற்பொழுது தற்காலிக பாலம் அமைக்கக்கூடிய அந்த பணியானது நடைபெற்று வருகிறது. அந்த தற்காலிக பாலம் அமைத்து அதன் மூலம் அந்த பகுதிகளில் வாகனங்களை உள்ளே கொண்டு செல்வதற்கும் என்னென்று சொன்னால் உடல்கள் மீட்கப்பட்டதற்கு பின்பு உடல்களை கொண்டு வெளியே வருவதற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நீடிக்கிறது. இதனால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளே செல்வதற்கான அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான பணிகளை தற்பொழுது பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அரக்கோணத்திலிருந்து ஒரு குழு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூடுதல் பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை கேரள வனத்துறை அமைச்சர் சசிதரன் அவர்கள் குழுவானது மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை வனத்துறை அமைச்சர் சசிதரன் மேற்பார்வையிட்டு அவர்களுக்கான அந்த உதவிகளை செய்து வருகிறார். மேலும் ஒரு 5 அமைச்சர்களை பார்த்தோமேனால் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரே அமைச்சர் தான் இன்று காலையிலிருந்து அந்த பணிகளை முன்னெடுத்து வருகிறார். கூடுதல் அமைச்சர்கள் அதே போன்று சிறப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர்கள் களத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். திருவனந்தபுரத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வயநாடு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலும் பார்த்தோமேனால் ஒரு கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவர்களுடைய குடும்பங்களை தொடர்பு கொண்டு யார் யாரெல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற விவரம் சேகரிக்கப்பட்டு அவர்கள் உடலை அடையாளம் காணக்கூடிய அந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒரு சிலர் இந்த மண் சரிவில் சிக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய முகம் சேதமடைந்திருக்கிறது. இதனால் உடல்களை அடையாளம் காணக்கூடிய அந்த பணியில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. அவர்களை மோப்பநாய் உதவியுடன் கொண்டு அவர்களை கண்டறியக்கூடிய அந்த பணிகளும் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரை 57 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் ஒரு 40 பேர் வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த அதிதீவிர சிகிச்சை தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் வயநாடு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாலைகள் அனைத்தும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் நீலகிரியிலிருந்து ஊட்டி வழியாக செல்லக்கூடிய ஒரு சாலை இருக்கிறது. அந்த சாலை வனத்துறையினால் மூடப்பட்டிருக்கிறது. அதே போன்று மலப்புரம் வழியாக செல்லக்கூடிய வயநாடு இருக்க ஒரு சாலை இருக்கிறது. அதே போன்று கோழிக்கோடு வழியாக செல்லக்கூடிய சாலைகள் இருக்கிறது. இது போன்று வயநாடு வரக்கூடிய சாலைகள் அனைத்துமே தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுலா தலங்கள் பார்த்தோமேனால் அதிரப்பள்ளி அதே போன்று மூணாறு வயநாடு உள்ளிட்ட அந்த சுற்றுலா தலங்கள் தற்பொழுது முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை யாரும் சுற்றுலா வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல் பட்டிருக்கிறது. அதே போன்று சுற்றுலா வந்த பயணிகள் உடனடியாக அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கேரளாவில் கனமழையானது பெய்து வருகிறது. அந்த அதிதீவிர கனமழை அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு தொடரும் என்று அறிவிக்கப்பட்டு வருவதனால் இந்த அறிவிப்பானது தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த தொடர்ந்து பெய்து வரக்கூடிய அந்த கனமழையினால் பல்வேறு பாலங்கள் மேம்பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு சில பொதுமக்கள் தத்தளித்து
கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வயநாடு பகுதியில் தாழ்வான பகுதியில் வசித்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் உடனடியாக அவர்கள் எங்கு செல்வது என்று தெரியவில்லை. இதனால் அந்த பகுதிகளில் உயர் பட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ரிசார்ட்டுகளில் தங்கி தற்பொழுது தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். சுமார் 250 பேர் வரை அந்த ரிசார்ட்டுகளில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த உணவு அதே போன்ற மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. அவர்களை மீட்பதற்கான அந்த பணிகளும் தற்பொழுது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்டை மாநிலமான தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட அந்த மாநிலங்களிலிருந்து கூடுதல் பேரிடர் மீட்பு படையினர் அதே போன்று சுகாதார பணியாளர்கள் அங்கு விரைந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கு மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அண்டை மாநிலமான அந்த கோயமுத்தூர் அதே போன்ற அந்த புறம் பார்த்தோம்னால் மைசூரு, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வயநாடு பகுதிகளுக்கு செல்வதற்கான அந்த பணிகள் முழு வீச்சில் தற்பொழுது நடைபெற்று வருகிறார்கள். இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தற்பொழுது வரை 57 பேர் உயிரிழந்திருப்பதாக வரக்கூடிய இந்த செய்திகள் கவலை அளிப்பதாகவும் துயரத்திற்கு உள்ளாகக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த உடல்கள் கண்டறியப்படக்கூடிய அந்த பணியானது போர்க்கால அடிப்படையில் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. கீதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.